Hi, hello friends. Vanakkam and welcome to Some Nishant Elite Home. இது ஒரு ஒர்க்கிங் உமனோட ரியல் கிச்சன் ரொட்டீன். ஆஃபீஸ்க்கு போகும்போது ரெஸ்ட்ல குறைந்த நேரத்தில் சமைக்கிறதுக்கான ஸ்மார்ட்டான மல்டி டாஸ்கிங் டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன சமைக்க போகிறோம், அது சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம இந்த சமைக்கிற நேரத்தில் என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஈஸியாக நம்ம சமைக்கிற நேரத்திலேயே நம்ம அடிஷனாக அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும். இது பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் டைம் தான். இந்த டைமில் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அந்த டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேம் அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதை நான் ஐஸ் கியூப் அந்த ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு கியூபாக மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை, அப்பப்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம அரைச்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஒர்க்கிங் உமனுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ப்ரெஷரை கொடுக்கும். அதோடு இல்லாமல் நம்ம கடையிலேயே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ சிக்கனும் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிச்ச உடனே ரைஸ் போட்டு இறக்க வேண்டியதுதான். அந்த கேப்பில் நம்ம இன்னும் கூட நிறைய வேலைகளை செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் மேலே லெமன் செடி இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய பழுத்து இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தேன். இப்போ இதை எல்லாமே நான் அப்படியே வச்சோன்னா வாடி ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம ஸ்கியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா லெமனையும் கட் பண்ணி ஸ்கியூஸ் பண்ணி இந்த ஐஸ் கியூப் ட்ரேலியே கியூபாக மாற்றி வச்சிருவேன். நமக்கு எப்பெல்லாம் லெமன் தேவையோ அப்போ ஒரு கியூபை எடுத்து ஈஸியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கியூப் தான் யூஸ் பண்ணுறேன். லெமன் ரைஸ் செய்யறதுக்காகட்டும், இல்லை லெமன் ஜூஸ் போடுறதுக்காகட்டும், இல்லை நம்ம சிக்கனில் ஃபிஷ்ஷில் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நம்ம லெமனை இதை தான் யூஸ் பண்ணுறேன். எந்த சேஞ்சஸுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சமைக்கிறது மட்டும்தான் வேலை, வீட்டை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் செய்யறது அப்படிங்கிறது அது சாத்தியமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் ஒர்க்கிங் உமனாக தான் இருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்மார்ட்டான ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்மளால நம்மளோட ஒர்க்கை பீஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரெஷரோட தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டைமிங்க்கு அந்த ஃபுட்டும் ரெடி ஆகாம வீட்டில் இருக்கிறவங்களும் டென்ஷன் ஆவாங்க, நம்மளும் டென்ஷன் ஆகும். இந்த
இந்த லெமன் தோல்ல நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஈவினிங் வரைக்கும் வச்சிட்டோம்னா அந்த லெமன்ல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி ஒரு ஸ்மெல்லான ஒரு வாட்டர் கிடைக்கும். அந்த தண்ணியோட நம்ம வந்து டிஷ் வாஷர் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த கபோர்ட் துடைக்க, ஸ்லாப் துடைக்க, டைனிங் டேபிள் துடைக்க இதையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த லெமன் ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சோம்னா ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் சைட் பை சைடு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பச்சடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் 65க்கு நான் போன்லெஸ் பீஸாக எடுத்து வச்சுருந்தேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு தேவையான ரெடிமேட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் 65 மசாலா இருக்குது, அதையே போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 1 hour கழித்து நம்ம வந்து சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்குள்ளே பிரியாணியும் ரெடி ஆகிடும். கொஞ்சம் அது வந்து எப்போவுமே பிரியாணி வந்து செஞ்சு முடித்து ஒரு 1/2 hour வந்து குக்கர்லேயே விட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெடிமேட் மசாலாவை போட்டு இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் லெமனு, கார்ன்ஃப்ளவர் பொடி, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை இதை போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது ஒரு 1 hour ஊறினா போதும். ரொம்ப சூப்பரான சிக்கன் 65 வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி விசில் எல்லாம் போட்டாச்சு. அது விசில் வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இப்போ வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளவா காய் வந்து குறைஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையுமே செடியெல்லாம் மாற்றி புதுசாக வைக்கணும். கத்திரிக்காய், அவரைக்காய் கொடுக்குது, மற்றபடி வேற எந்த காயும் கொடுக்கல. அதனால இப்போ காலையில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ காய்கறி எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரியாணியும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா சிக்கன் 65 மட்டும் போட்டால் நம்மளோட லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருது. நான் சிக்கன் 65 போடும்போதே வேர்க்கடலையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் இந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷன் அப்போவே அடிஷனாக எத்தனை வேலைகளை செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலைகளை ஈஸியாக செஞ்சிட முடியும். சமைக்கிற நேரத்திலே அடிஷனா என்னென்ன வேலையை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டைமும் சேவ் ஆகும், நம்ம டென்ஷனும் குறையும், நம்மளும் நிறைய டைமை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.